friends, welcome to FL Studio Tamil tutorial part 17. As you know, last classல நம்மளோட ஆடியோ கிளிப்ல எப்படி நம்மளோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ண ஒரு ஃபைலை எப்படி சேவ் பண்றதுன்றதை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னால நம்மளோட சாங் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோம். You and me. இது பார்த்தோன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இதை ஃபுல்லாக போடுறேன். ஒரு டைம் ப்ளே பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோ வந்து இந்த ஆடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண தேவையில்ல. ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம வேவ் பார்த்தோன்னா ரொம்ப ஹை கிளாரிட்டி, அதாவது நம்மளோட ஆடியோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு எஃபெக்டும் ரொம்ப ஹை டெஃபினேஷனில் வேணும்னும் போது இந்த வேவ் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் நம்ம MP3 ஃபைல் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம MP3 கொடுக்குறேன். எந்த இடத்துல சேவ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து என்னோடய ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நான் வச்சுக்கிறேன். டெமோ அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைல், அதாவது ரெண்டரிங் டு டெமோ அந்த நேம் மோட வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான இதை நம்ம மறுபடியும் மாற்றிக்கலாம். வேவ் மிடி அப்படி ஒரு 4 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நம்ம MP3 கொடுத்ததுனால அது வந்து செலக்ட் ஆகிருக்கு. வேவோட டெப்த் பார்த்தோன்னா இங்கே வந்து கீழே 16 பிட்டு நிறையா பிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் அதோட நம்ம இதில் இன்க்ரீஸ் பண்ணால் அதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஹை குவாலிட்டிக்கு போகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எந்த வால்யூம் பார்த்தோன்னா பைட் ரேட்டாக அது எல்லாத்தையும் நம்மளுக்கு எந்த ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்ஃபா பாருங்கள், மோடு, அதாவது சாங் மோட்லேருந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா எது சேவ் பண்ணுறோம் சாங் மோடுன்ற, அதாவது பேட் இல்லாத சாங் மோடு. ஸோ அதனால் சாங் அப்படின்னு இருக்குது. அதோட டைம் பார்த்தோன்னா அதையும் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் ஸ்பேஸு, கரண்ட் பார், அது எந்த இடத்துல இருக்குது, பொசிஷன், அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தோன்னா ஓடும். அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுன்னு ஒரு சவுண்ட் வரும், ஒரு சின்ன சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் டெமோன்னு சேவ் பண்ணது. கீழே பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து 1.25 MB அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டி தான். நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். You and me. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோ ஃபைல்ஸை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓவராலாக நான் வந்து இந்த சைடில் இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸும், அதாவது எனக்கு தெரிஞ்சது இந்த FL ஸ்டுடியோவில் நான் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த FL ஸ்டுடியோவில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் இது ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு இது ரொம்ப பெருசாக இருந்தாலையும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம அது ரெகுலராக, அதனால தான் நான் ஒவ்வொரு டுட்டோரியல்ஸ்லையும் கண்டினியூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரேன். இதை நம்ம செய்யும்போது ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு அப்படியே மனசில் பதியும். ஸோ அதனால் நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சாங்கை வந்து ரீமேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.